அழுதான். பின்பு அவனுடைய சகோதரர்கள் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். முதல்ல வந்து ஆட்களை சொல்லி விடுறாங்க. அப்புறம் நான் யோசேப்பு அழுது, ஓப்பா நான் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு இவங்ககிட்ட சொல்லி விடும்போது, பின்பு அவங்க சகோதரர்களே யோசேப்பை தேடி வராங்க. அவனுக்கு முன்பாக வந்து தாழ விழுந்து, நாங்கள் உமக்கு அடிமைகள் சகோதரர் வந்து சொல்றான். எல்லாம் மூத்தவர்கள், இவன் தான் இளையவன், விளங்குதாங்க. எல்லாரும் வந்து சொல்றாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள். யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். யோசேப்பு சொல்றான். அதாவது நீங்க பாருங்க, இந்த சந்தர்ப்பம் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அப்படி வந்து சொல்லும் போது அவங்கள்ட்ட எப்படி சொல்றான், பயப்படாதீங்க. இரண்டாவது சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால என்ன செய்யாதீங்க, நீங்க பயப்படாதிருங்கள். நான் உங்கள் குழந்தைகளையும் நாங்கள் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று. அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்கள் குழந்தைகளையும் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். அவர்களோட என்ன பண்ணா, சத்தமா சொல்லுங்க, அவளோட என்ன பண்ணா? பாத்தீங்களா, கொலை செய்ய நினைச்சவனுங்க, அடிமையா வித்து போட்டவங்க, சொல்றது விளங்குதாங்க. ஆறுதல் சொல்லி பேசுறானா, ஆறுதல் சொல்லி பேசுறான், பட்சமா பேசுறான். உங்களை ஆதரிப்பேன் அப்படின்றான், உங்கள் குடும்பத்தையும் நான் இங்க ஆதரிப்பேன். மன்னிக்கிறதே பெரிய விஷயங்க. சரி மன்னிச்சுட்டேன்பா, நீங்க எழுந்து போயிடுங்க, அப்பா இறந்துட்டார், இதுக்கு மேல உங்களை பார்க்கும் போதுல எனக்கு கோவம் வந்துடும், அதனால நீங்க பேசாம உங்க நாட்டு தேசத்துக்கே திரும்பி போயிடுங்க, ஏதோ நான் உங்கள்கிட்ட ஏதாவது காசை கொடுத்து அனுப்பிடுறேன், வெகுமதி கொடுத்து அனுப்புற, போங்க எல்லாரும் அப்படின்னு என் முகத்தில் இருக்காதீங்க, அப்பாவுக்காக உங்களை வச்சிருந்த ஒரு நாள் அப்படின்னு அவன் சொல்லலையே. அப்போ உண்மையான அக்கறையோடு அவன் என்ன பண்றான், அதை கிறிஸ்தியேசுவின் சுபாவம். சொல்றது விளங்குதாங்க, சத்தமா சொல்லுங்களேங்க. இதெல்லாம் வராது, நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்க நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா தான் தேவனோட இரக்கத்தை. இந்த உலகத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நல்லா கவனிக்கணும், உலகத்துக்கு இது ஒத்து வராத காரியம். பிசாசு அதை ஒத்துக்க மாட்டான், அதை சொல்ல விட மாட்டான். தேவ பிள்ளைகள் இதுல கவனம் உள்ளவர்களாக நீங்க இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய சுபாவம் உடையவர்களாக, அவர் மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்கள் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கும் போதோ அல்லது மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயமோ நமக்குள்ள கண்டிப்பா காணப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய காரியத்தை மன்னிக்க முடியுமா? அப்படி என்ன நம்மகிட்ட எல்லாம் சில பேர் தவறு செஞ்சிடறாங்க, மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிடுறாங்க. சொல்றது புரியுதாங்க? இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணவங்களையே மன்னிக்கிறான்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப சாதாரண விஷயங்களை, சாதாரண ஒரு காரியங்களை மன்னிக்க முடியாம என்ன செய்யறாங்க இன்னைக்கு? குடும்பங்களுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, பக்கத்து வீட்டுல, அக்கத்து வீட்டுல, சபைக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றோம், வந்து திருவிந்து எடுக்கிறோம், தேவனை வந்து ஆராதிக்கிறோம். இதனால நம்ம மன்னிப்பு பெற முடியல. நீங்க மன்னிப்பு பெற்றாதான் தேவனுடைய இரக்கங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விடுதலைகள், சத்துருடைய போராட்டத்திலிருந்து ஜெயங்கள், தேவன் உங்களோடு தொடர்ந்து பேசுகிற அனுபவங்கள், நல்லா மண்டையில் ஏறி கை தட்டணும். சோத்திரம், விளங்குதான் உங்களுக்கு? இதெல்லாம் அப்பதான் கிடைக்கும் நமக்கு. தேவன் கூட இருப்பார் அப்பதான். அல்லேலூயா, ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்ப நீங்க மற்றவர்களை இவ்வளோ பெரிய காரியத்தை மன்னிச்சவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றதே பெருசு. ஆறுதலா பேசி பயப்படாதீங்கப்பான்னு சொல்றது எவ்வளவு பெரிய. வந்து கேட்கறோம், ஏன்ப்பா இதுக்கு ஏன் பயப்படாதீங்க, நான் இடையில கூட ஏதாவது தப்பு உங்களை பழி வாங்கிடணும்னு பயப்படாதீங்க, கொன்றுவானோ அப்பா செத்தவனு ஒரு செகண்ட் ஆகுமா இவன் சொன்னான்னா, அங்க இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் இப்படி எனக்கு துரோகம் செய்தவர்கள் ஒருத்தரை விட்டு வைக்காத அப்படின்னா காரணம் அதுக்கு நிறைய இருக்குங்க. யோவாப்புன்றவன் தன் சகோதரனை வந்து அபிஷாய் கொன்னதுக்கு அப்புறம் இவன் அதுல நெஞ்சில பகையை வச்சிருந்து தாவீதோட சமாதானம் பேச வந்தான். யாரு? இவனோட படைத்தலைவன், சவுலுகிட்ட இருந்த படைத்தலைவன் அப்னேர். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்னேர் சகோதரனை கொன்றுவான், யோவாப்புடைய சகோதரனை. அப்னேர் சமாதானம் பண்ண வரும்போது
திரும்ப தாவீதுகிட்ட சமாதானம் பண்ணிட்டு போகும்போது யோவாப் கேள்விப்பட்டு வழியில போய் கூப்பிட்டு அப்படிங்கும்போது அவன் நினைக்கிறான், இவன் தாவீதினுடைய படைத்தலைவன், நம்மளை கூப்பிடுறானேன்னு இவன்கிட்ட வந்து பேச வரும்போது இவன் அதை பகைய மனதில் வச்சுட்டு இப்ப சமாதானம் பண்ண வந்துட்டான். ஆனால் அவன் சகோதரனை கொன்னதுக்கு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அவன் தான் அபிஷாயி தான் துரத்தி வம்பு பண்ணி அவனை துரத்திக்கிட்டு போய் ரொம்ப இது பண்ணதுனாலதான் அப்னர் கொன்னுட்டான் அவனை. யுத்தத்தில் நடந்த விஷயம் இது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆனா இதை யோவாப் சமாதான காலத்தில் சமாதானம் பண்ண வரும்போது அவனுடைய பகைய மனதில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், தன் சகோதரனை கொன்னவன் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துக்கே வந்துட்டு போறானேன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் எதிர்பாராத நேரத்துல கத்தி எடுத்து அவனை குத்திடுறான். அந்த ரத்த பலி யோவாப் மேல இருந்தது. யோவாப் ஒரு நாள் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பு பெற முடியாதவனா மரிச்சு போனான். நான் சொல்றது விளங்குதாங்க? யோவாப் ஒரு நாள் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்க முடியாதவனா, மன்னிப்பு பெறாதவனாக மரிச்சு போனான். அப்ப நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அது பகைய மனதிலேயே வைத்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த கோபத்தை மனதிலேயே வைத்திருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஐயா உயர்த்தி நல்லா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, மன்னிச்சிடணும் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க.